கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குதுங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் வழி. நாங்கள் பயன்படுத்தின வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியை தான் பயன்படுத்தினோம். சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிட்டே இருந்தோம். போக போக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செக் போஸ்ட் ஒன்று இருந்தது கல்லாறுக்கிட்ட. சரி அங்கே பாஸ் செக் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு போனோம். இந்த வீடியோ ஏன் ஸ்பீடு பண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஓடும். அதனால தான் ஸ்பீடு பண்ணிகிட்ருக்கோம். சரி கல்லாறு தாண்டி பள்ளியாறில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு போனால், நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம குன்னூர் போகாமலே நம்ம ஊட்டி போகலான்னு அப்படின்னு சொன்னார். எப்படி போகலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளியாறு வந்து லெஃப்ட் கட் பண்ணால் குந்தா வழினா அந்த வழியே போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி அந்த வழியை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரோடு வந்து சூப்பராக இருந்தது. 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லா இருந்தது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ் பண்டும் கிடையாது, அதே மாதிரி வந்து ஏர் பண்டும் இதில் அதிகமாக கிடையாது. இது ஊருக்குள்ளேயே தான் போயிட்டுருக்குது இந்த ரோடு. நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஊருக்குள்ளே போக போக அவ்வளோ ரம்மியமான காட்சிகள். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா மலை ரயில் வந்ததுங்க. அப்படியே அந்த மலை ரயிலை பார்த்துட்டு ஊட்டிக்கு உள்ளே இறங்கிட்டோம். ஊட்டி சிட்டிக்குள்ளே அப்படியே போயிட்டே இருந்தோம். போக போக கைகாட்டி பழகி இருந்தது. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து படகு இல்லம், ரோஜா கார்டன் அப்படி இருந்தது. சரி அப்படியே படகு இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணி படகு இல்லத்துக்கு போனோம். அப்படி போக போக ரோடு வந்து ஊட்டி ரோடு சூப்பராக இருந்தது. சரி அப்படியே படகு இல்லத்துக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் கைகாட்டி படகுலேருந்து குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி போனால் படகு இல்லம் வந்துடுச்சு. படகு இல்லத்தில் போய் வண்டிக்கு டோக்கனை போட்டுட்டு அப்படி உள்ளே போனோம். வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு வண்டிக்கு டோக்கனை போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க. இப்போ என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்துட்டு சரி உள்ளே போகலாம், படகு இல்லத்துக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். டிக்கெட் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல. சரி அப்படியே போயிட்டே இருப்போம், எங்காலும் இருக்கும் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்க அப்படியே கவுண்டர் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படி நடந்து போயிட்டே இருந்தேன். போக போக அந்த இடம் வந்து சுத்தமாக வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்குது. போய் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன், என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே போய் டிக்கெட்டை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க. அப்படி டிக்கெட்டு செக் பண்ணேன். பாருங்கள் டிக்கெட் செக் பண்ணுறேன் பாருங்கள். டிக்கெட்டு செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே படகு இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி படகு இல்லத்துக்குள்ளே போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா படகுக்கு தனியாக வந்து நம்ம காசு கட்டணும். விசை படகுனா ஒரு ரேட்டு, அதே மாதிரி பெடல் படகுனா ஒரு ரேட்டுங்க. அப்படியே இப்போ பெடல் படகு எடுக்கிறதுக்கு போகிறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு பெடல் படகுல வந்து போகிறதுக்கு வேண்டி போகிறேன். போயிட்டு அப்படியே ஜாக்கெட்டெல்லாம் எடுத்து மாட்டினேங்க. மாட்டினா தான் வந்து பெடலிங் பண்ண விடுவாங்க. ஜாக்கெட் எடுத்து மாட்டி படகுக்கு வேண்டி வெயிட் பண்ணேங்க. படகு வந்து உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படகுகளை வந்து போட்டிங் பண்ண ஆரம்பித்தோம். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கர்நாடகா கார்டன் போயிட்டுங்க. அந்த வீடியோ அடுத்து போடுறேங்க.